இனி உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும். நான் கூறிய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. இனி நீ சுபிக்ஷமாக வாழ்வாய். நம்பிக்கை, பொறுமையை உன் கையில் பத்திரமாக, மிக மிக பத்திரமாக வைத்துக்கொள். அதுவே உன் வாழ்க்கையை நின்று காப்பாற்றும். எப்பொழுதுமே நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில், உன்னை சூழ்ந்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையே ஸ்தம்பித்து போகும் நிலையில் நீ இருந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் எந்த நொடியும் விட்டு விடாதே. பொறுமையாக இரு. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக நல்ல பலன் கிடைத்தே தீரும். பொறுமையாக இருப்பது அடிமையாக இருப்பது அல்ல. அதைவிட முக்கியம் அமைதியாகவும் இருப்பது அல்ல. உனக்கு ஒரு விஷயம் தவறாக நடக்கிறது என்றால், தவறாக நடப்பது போல நீ உணர்ந்தால், மற்றவர்களுக்கு அது தவறாக நிகழ்வது போல உனக்கு தெரிந்தால், அந்த சமயம் அமைதியாக இரு, பொறுமையாக இரு என்று நான் உனக்கு அறிவுறுத்தவே இல்லை. கேள்வி கேட்கப்படும் நேரத்தில் கேட்டுவிடு. அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து விட்டோமே என்று பின்பால் வருத்தப்படுவதால் எந்த ஒரு பலனுமே இல்லை. அது மட்டுமல்லாமல், உன் விருப்பத்திற்கு எதிரான விஷயங்களை நீ எதிர்கொள்ளும் போது அதை சகித்து கொண்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடுவதும் பொறுமை என்ற பெயர்தான். ஆனால் அனைத்தையும் சகித்து கொண்டே போய்கொண்டிருந்தால் உனக்கும் உணர்வுகள் இருப்பதை மற்றவர்களும், ஏன் நீ கூட மறந்தே விடுவாய். எது நடந்தாலும் நான் என்னுடைய சாயிநாதரிடம் சொல்வேன். அதற்கான தீர்வை பெறுவேன். எது வந்தாலும் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார்.